கொன்னுடுவேன். என்னடி வேணும் உனக்கு? ஆமாடி, அவ என் பொண்டாட்டி, அவன் என் புள்ள. என்னை விட்டு போயிட்டியடா நடாஷா, என்னை விட்டு போயிட்டியடா. நான் போறேன். எங்க போற? இல்ல, என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இனிமே இங்க இருக்கிற தகுதி எனக்கு இல்ல. என்னாச்சு? என்ன இங்க பாருங்களேன், பாரு கணக்காவ. மறி கொழுந்தே பொறுத்திருந்தே யாரோ யாரோ தனித்தனியாய் உனை பிரித்தார், மணக்கும் முன்னே உயிர் கிழித்தார், கடவுளும் கதவடைத்தார். என்னடா கனகா, கார்த்திக், என்னடா இது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன்டா அப்படி பண்ணீங்க? என்னம்மா, ஏன் நீயும் அப்படி பண்ண? பெரியம்மா, கனகா இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு பிடிக்கல. கார்த்திகா நான் விட்டு போக மாட்டேன். அது என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல. நான் தான் சொன்னேன்ல பெரியம்மா, அம்மா தான் கேட்கல, என்னை திட்டுனாங்க, அதனால தான் நாங்க கிளம்பணும். வீட்டை விட்டு போலான்னு கிளம்பணும். வெளியே வந்தோமா பயங்கரமா இடி இடிச்சிச்சு, எங்களுக்கு பயம் வந்துருச்சு. சரி மழை நின்னோடனே போலான்னு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பயங்கர மின்னல் இடி, எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்படியே பயத்துல கட்டி புடிச்சிட்டு தூங்கி போயிட்டோம் பெரியம்மா. நீங்க தூங்கலப்பா, இங்க எல்லாரையும் முடிக்க வச்சிருக்கீங்க. வாங்க செல்லுங்களா, வாங்க வாங்க வாங்க. பாத்து. பெரியப்பா, அம்மா என்ன கூட்டிட்டு போயிடுவாங்களா? இல்ல செல்லம், நம்ம எங்கேயும் போல, இங்கேதான். பெரியம்மா பெரியப்பா கூட இங்கேதான் இருக்க போறோம். இனிமே அம்மா எந்த தப்பு பண்ண மாட்டேன்டா. இனிமே அம்மா விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். நீங்க பெரியம்மா பெரியப்பா கிட்ட சாரி கேளுங்க. அக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் என்னால உங்களுக்கு இருக்காது. நாம எல்லாரும் ஒத்துமையா இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கலாம். என்ன மன்னிச்சிடுங்கக்கா. அக்கா, என்னையும் மன்னிச்சிருங்கக்கா. நான் தேவையில்லாம உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டேன். என்ன நீங்க எல்லாரும் மன்னிச்சிருங்க. சண்முகன, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட சங்கடம். மன்னிச்சிருங்க. அப்பா, கார்த்தி, சாரிடா கார்த்தி, என் செல்லம், என் தங்கம்.
ராஸ்கல், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? How dare you can do this? ஏய் இப்ப என்னடி வேணும் உனக்கு? என்ன நக்கல் பண்றியா? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? உன் பொண்டாட்டி கொஞ்சம் பார்க்கவா? சொல்ல. ஏய் சி பைத்தியம் மாதிரி பேசாத. ஆமா நான் பைத்தியம் தான். You bloody cheat. நீ உன் பொண்டாட்டியை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்துவ, அத நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? கேட்டா நான் பைத்தியம். Damn it. You cheating dog. நீ என்னடா நினைச்ச? You think I'm a call guy? உனக்கு தேவை எல்லாமே செய்யணும், வேணா போயிடணுமா? You are idiot. கொன்னுடுவேன். என்னடி வேணும் உனக்கு? ஆமாடி, அவ என் பொண்டாட்டி, அவன் என் புள்ள. போதுமா? அதானா வேணும் உனக்கு? போடி. You rascal! You cheat! You bloody! Just get lost! சீ. Dad, இப்ப எங்க இருக்கீங்க? ஏன் பதட்டமா இருக்கு? என்னாச்சு உனக்கு? Dad, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க இப்பவே இங்கே வரணும். ஏன் என்னாச்சு? இந்த வீட்டுக்கு உடனே வாங்க Dad. சரிம்மா, நான் இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. நான் வந்துடுறேன். நீ வெளியில போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடு. நீ இனிமே இங்க இருக்க கூடாது. ஏதாவது பிரச்சனை பண்ணி இங்க இருக்கணும்னு சொன்ன, நாங்க சட்டப்படி போவோம். நீதான் அந்த ஆளு பொண்டாட்டின்னு தைரியமா 4 பேருக்கு முன்னாடி கெத்தா சொல்ல முடியுமா உன்னால? அவ என் பொண்டாட்டி, அவன் என் புள்ள. போதுமா? இத வாட்ஸ்அப்ல போடுற ஐடியா யாருமா கொடுத்தாங்க உனக்கு? இவன் தானே? ஏய் பாத்தியா, முதல்ல இவன் தானே சொன்ன, நீ தானே சொல்லி கொடுத்த. அம்மா யார் போன்ல எடுத்த? இவன் தானே? பாத்தியா, இவன் சொல்லி கொடுத்துட்டா. பெரியப்பா, இனி அப்பா அம்மா சண்டை போட்டுக்க மாட்டாங்கல்ல? இனிமே போட மாட்டாங்க செல்லும். வாங்கப்பா. அம்மா வாங்கம்மா. 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 அம்மா வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. 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 அப்பா,
என்பது அட இன்பம் துன்பம் கலந்ததுதான். மன வாழ்க்கை என்பது தனி உலகம்தான். பூப்பந்தல் பூத்தது இந்நேரம், நல்வாழ்த்துக்களை கூறும் பொன்னேரம். அன்பு என்பதை அனைவருக்கும் அந்த ஆண்டவன் கொடுத்தானே, அதில் வம்பு சண்டைகள் இல்லாமல் நாம் வாழ்வது முறைதானே. அன்பு என்பதை நடேஷா, என்னாச்சு நடேஷா, எங்கய்யா என் பொண்ணு? எங்க என் பொண்ணு? சார் என்னாச்சு? என் பொண்ணுக்கு என்னாச்சு? உங்க பொண்ணுக்கு என்ன, நல்லதானே இருக்கா? போன் பண்ணி கதறா நல்லா இருக்கான்னு சொல்றீங்க. எங்க என் பொண்ணு? தெரியல, அவ வெளியில போயிருக்கா. வெளியிலயா? யோ, வீட்டுக்குள்ள இருந்து போன் பண்றாயா? வெளியில போயிட்டாங்கறீங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா? தலியா சார். நடேஷா, சார் நடேஷா, 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 அம்மா என்னமா ஆச்சு? நடேஷா, என்னமா ஆச்சு உனக்கு? நடேஷா, என்னமா ஆச்சு? என்னாச்சு? நடேஷா எழுந்துருமா? நடேஷா, என்னாச்சு? நீ எல்லாம் மனுஷனாடா? உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தன என்ன நிலைமை கொண்டு வந்திருக்கடா பாரு. நட்டாஷா, 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 நடேஷா, நட்டாஷா, என்னை விட்டு போயிட்டியடா. நடேஷா, ஏய், என்னை விட்டு போயிட்டியடா. நடேஷா, அநியாயமா என் பொண்ணை கொண்டுட்டீங்களே. நடேஷா, ஐயோ, நிலைமை இப்படி ஆகணுமா? அண்ணே, நான் போறேண்ணே. எங்க போற? இல்ல, என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இனிமே இங்க இருக்கிற தகுதி எனக்கு இல்ல. சரவணா,
அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வர வேண்டாம், தனியாவே வச்சிருன்னு சொன்னேன். ஆனா நீ புரிஞ்சுக்கல. எங்கேயோ பிறந்த பொண்ணு நம்ம வீட்டுல வந்து செத்து போச்சுடா. நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா அவ அப்பா கிட்ட தான் கேட்கணும். அவரே என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீ ஏண்டா வீட்டை விட்டு போகணும்? இல்லண்ணே, என்னால இங்க இருக்க முடியல. உள்ள கொடையுது. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குண்ணே. இது வரைக்கும் உங்க முகத்தை பார்த்துக்கிட்டு தைரியமா இருந்தேன். எல்லாம் தெரிஞ்சே தப்பு பண்ணு. இப்ப ரொம்ப கொடையுது. இப்படியே இருந்தா செத்துருவனோன்னு பயமா இருக்குண்ணே. சரவணா, உங்களுக்கு எதுக்கு சோம? நான் போறேண்ணே. டேய் சரவணா, என்னடா பேசிட்டு இருக்க நீ? டேய், நடந்ததெல்லாம் மறந்துடுற. ஒருவேளை நீ இந்த மாதிரி மாறுறதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சோ என்னவோ. எல்லாத்தையும் மறந்துட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருறா. இல்லண்ண, என்னால முடியாது, முடியவே முடியாதுண்ண. அப்பா எங்க கூட இருங்கப்பா, எங்கேயும் போகாதீங்கப்பா. இல்லடா, உனக்கு அம்மா இருக்கா. உன்னை அவளாலதான் நல்லா வளர்க்க முடியும். அவதான் சரியான ஆளு. சத்தியமா நான் உன் மேல பாசம் துளி கூட வைக்கல. நடிச்சுக்கிட்டு இருந்த, சொத்து வேணுங்கிறதுக்காக நடிச்சுக்கிட்டு இருந்த. தப்புன்னு புரியுது. ஆனா அதெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு என் மனசாட்சி எனக்கு ஒத்துழைக்கல. வேணா சட்டம் என்ன தண்டிக்காம இருக்கலாம், தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னால நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அப்பா போற. ஏய், உன்னை பாத்துக்க பெரியப்பா எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, அம்மா இருக்கா. நான் போறேன். போகாதீங்கப்பா. எங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாங்க, சொல்றத கேளுங்க. அந்த பொண்ணோட இந்த முடிவுக்கு நானும் ஒரு காரணம் தானே. அவ செஞ்சது தப்பா இருந்தாலும் நான் மோசமான வார்த்தைகளோட அந்த பொண்ணை திட்டி இருக்க கூடாதுங்க. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே தான் தப்பு பண்ணிருக்கோம். அந்த தப்புக்கு நாம பிராயச்சித்தம் செய்யணுங்க. நாம பண்ண தப்பால தானே இந்த குடும்பம் பிரிற நிலைமைக்கு வந்தது. இனிமே நம்ம செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. மாமா அக்கா சொல்றத கேட்டு நல்லபடியா இந்த குடும்பத்தை நடத்திட்டு போறது தாங்க. இந்த கைராசி குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுங்க. இங்க பாருங்க, ஒண்ணுமே வேண்டாம். மாமா கிட்டயும் அக்கா கிட்டயும் மன்னிப்பு கேளுங்க, அது மட்டும் போதுங்க.
அக்கா, என்னையும் அவரையும் மன்னிச்சிருங்க அக்கா. நீங்க மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எங்களால இந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழ முடியும்க்கா. அக்கா, நாங்க பல நேரத்துல பல தப்புகளை பண்ணிருக்கோம். நீங்க எங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா மட்டும்தான்க்கா எங்களால சந்தோஷமா வாழ முடியும். மன்னிச்சிருங்க. அக்கா, வேண்டாக்கா, மன்னிச்சிருங்கக்கா. எங்க எல்லாரையும் நீங்க மன்னிச்சிருங்கக்கா. ஐயோ அக்கா, மன்னிச்சிருங்கக்கா, எங்களை ஏத்துக்குங்கக்கா. அக்கா, நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரு வார்த்தையில தான் இந்த கைராசிங்கிற கோயில்ல எங்களால வாழ முடியும்க்கா. இப்படி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அப்ப செத்து போச்சே அந்த பொண்ணு, அவ இறந்து போனதுக்கு யார் காரணம்? அதுக்கு நீ தாண்டி காரணம். முதல்ல ஒன்னத்தான் கொல்லணும்.